எங்க எங்க என்னம்மா? தோட்டத்தில் வரகுலாம் இருக்குதா? சமையலுக்கு தேவையான வரகுலாம் முடிஞ்சு போச்சு. ஆமாம்மா, கிழக்கு திசையில நல்ல கம்பு வரவா கிடக்குது பார்த்துக்கோ. நீ வந்தா வெட்டிட்டு போகலாம். சரி, சமையலை முடிச்சுட்டு வாரேன். சரியா? தோட்டத்திலே இருங்க. சரிம்மா, நீ வந்ததும் 2 பேரும் சேர்ந்து வெட்டலாம் என்ன? பிந்து, நான் தோட்டத்துக்கு போய் வரகு வெட்டிட்டு வரேன். நீங்கள் 2 பேரும் வீட்டில் இருங்க. சரியா? சண்டை போடாமல் இருங்க. சரிம்மா, நீங்கள் போயிட்டு வாங்க. தங்கச்சி ஏதாச்சும் தெரியாமல் பண்ணாலும் நீ தான் பெரிய பொண்ணு, பொறுத்து போகணும். சரியா? இப்படி சொல்லியே ஏன்டா பெரிய பொண்ணா பிறந்த ஒன்று இருக்கு. நல்லா சொல்லுமா அவளுக்கு. நீ தோட்டத்துக்கு போனதும் நல்ல ஊர் சோற கிளம்பிடுவா. சரி, இப்போவே 2 பேரும் ஆரம்பிச்சிடாதீங்க. நான் கிளம்புறேன். இந்த குட்டிச்சாத்தம் தொல்லை தாங்கலை. ஏய், என்ன முணுமுணுக்கிற? ஒன்றும் இல்லை. சரி, அம்மா தோட்டத்துக்கு போயிட்டு வரதுக்குள்ளே நம்ம ஊரை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுறோம். அப்பா அடி, ஒரு வழியாக கிளம்பி வீட்டை விட்டு வெளியில் வந்தாச்சு. அச்சச்சோ, இந்த குட்டி பிசாசு இங்கே தான் இருக்குதா? இதுகிட்ட இருந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆயிடணும். எங்க போற? உன்னை அம்மா வீட்ல தானே இருக்க சொன்னாங்க. இப்ப கிளம்பி எங்க வெளியில போற? நான் எங்கே போனால் உனக்கு என்ன? உன் வேலையை நீ பாரு. ஊர் சோற தானே போற. இரு அம்மா வந்ததை போட்டு கொடுக்குறேன். போட்டு கொடுத்துக்கோ. அதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். எப்படியோ வீட்டை விட்டு தப்பிச்சு வெளியில் வந்தாச்சு. பாடி அப்பா, என்ன வெயில்! அடிக்கிற வெயிலில் ஆளே அடையாளம் தெரியாமல் மாறி போயிடுவோம் போலையே. சரி, இப்போ யார் வீட்டுக்கு போகலாம்? இருக்கவே இருக்காங்க நம்ம பொன்மணி அக்கா என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்த்துட்டு வருவோம். நல்ல வேலை, பொன்மணி அக்கா வீடு திறந்து தான் இருக்குது. வீட்டில் தான் இருப்பாங்க போல். சரி, கூப்பிட்டு பார்ப்போம். அப்போ தான் வெளியில் வருவாங்க. பொன்மணி அக்கா. என்னம்மா பிந்து, இந்த பக்கம் வந்திருக்க? யாரை பார்க்க வந்த? நான் பொன்மணி அக்காவை பார்க்க வந்தேன். அவங்க வீட்டில் இல்லையா? அதை ஏம்மா கேட்குற? நானும் அவளை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். காலையில் நல்ல தண்ணி வந்துச்சுல்ல, 2 குடம் தண்ணியை பிடிச்சி தெரு பைப்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். அதை எடுத்துட்டு வாமான்னு அனுப்பி வச்சேன். இன்னும் ஆளை காணும். எங்கே தான் போனாலோ. அப்போ நான் அவங்கள அங்கேயே போய் பார்த்துக்கிறேன். சரிம்மா, சீக்கிரமா வீட்டுக்கு வர சொல்லு. ஏய், முடிய விடுறி, முடி வலிக்குதுடி. நீ முதல்ல விடு, அதுக்கப்புறம் நான் விடுறேன். என்னடா இது? தண்ணி குடத்தை தூக்க வந்த பொன்மணி அக்கா இங்கே இருந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னாச்சோ தெரியலையே. சரி, கிட்ட போய் என்னதான் ஆச்சுன்னு கேட்டு பார்ப்போம். 2 பேரும் தலையில இருந்து கையை எடுங்க. என்னதான் ஆச்சு உங்களுக்கு? எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. பிந்து, இந்த பஞ்சாக்கா குடத்துல உள்ள தண்ணியே கழுத குடிச்சிருச்சு. அதை விரட்டி விட்டுருக்காங்க. பின்னால இருந்த என் குடத்தை கழுத இப்போ உடச்சிருச்சு. இவங்களுக்காச்சும் தண்ணி தான் போச்சு, எனக்கு குடமே போயிருச்சு. இதை கேட்டதுக்கு சண்டைக்கு சீறிக்கிட்டு வர்றாங்க. குடத்தை உடைச்ச இவளோட மண்டையை உடைக்காம விட மாட்டேன். என்ன மண்டையை உடைக்க போறியா? என் கை என்ன புளியங்க பறிக்கவா போகோ? இதோ வாங்கிக்க. ஐயோ, குறுக்க அடிச்சு உடச்சிட்டாளுகளே. சண்டை போட வந்த இவளுக்கு 2 பேரும் குத்துக்கல் மாதிரி இருக்காளுங்க. அதை சால்வ் பண்ண வந்தா நான் டேமேஜ் ஆயிட்டேனே. ஐயோ, என்னாச்சு பிந்து உனக்கு? இந்த சண்டையெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு வீட்டுக்கு போகலாம் வா. வீட்டுக்கு போய் எண்ணெய் போட்டு நீவி விடுறேன், உடனே சரியாயிரும். வா போகலாம். ஒரு கழுதை தண்ணி குடிச்சதை வீணா பேசி அதை குறுக்கெலும்பு உடையிற அளவுக்கு விபரீதத்தில் கொண்டு விட்டாளுங்க. அப்படியே கைத்தாங்களாக கூட்டிட்டு போய் என்னை வீட்டில் மட்டும் விட்டுருமா, உனக்கு புண்ணியமாக போகும். என்ன இவ போகும்போது நல்லதான் போனா, வரும்போது அவையார் மாதிரியே வராளே. இவ வேற நேரம் காலம் தெரியாமல் நக்கலாக பேசிக்கிட்டு நகருமா, கொஞ்சம் உள்ளே போனோம். அப்பவே அம்மா சொன்னாங்க வீட்லயே இருன்னு. கேட்டாளா இவ? வீணா பேசி அடி வாங்கிட்டு வந்திருக்கா. இது இவளுக்கு தேவைதான். தேங்க்யூ. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.